வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. 21ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 8ஆம் பார்வையாக அந்த தனுர் ராசியையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 45 நாட்கள் இருக்க போது. கிட்டத்தட்ட 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக இந்த சிம்ம ராசியை பார்க்கும்போது அங்க கேது பகவான் அப்படின்ற அமைப்பு ஒரு கிரகங்கள் இருக்கிறதுனால அங்காரக கேது யோகம் அப்படின்றது ஒரு அமைப்பு ஏற்பட போகுது. அடுத்து இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ரிஷப ராசியை பார்க்கறதுனால 3ஆம் பார்வையாக அந்த ரிஷப ராசியை பார்க்கறதுனால சனி செவ்வாய் யோகம் அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஜோதிட ரீதியாக சனி செவ்வாய் அப்படின்றது யம யோகம் அப்படின்றது அழைக்கப்படுது. இந்த யம யோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை, முழுமையான ஒரு போராட்டத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க சாதாரணமாக அந்த வேலையை செய்ய முடியாது. சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர்களை பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான போராட்டமும் அதிகப்படியான ஒரு மன அழுத்தமும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான கோச்சார கிரகங்கள் சேரும் போது என்னென்ன ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கன்னி ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி. எப்போதுமே ஒரு போராட்டம் ஜென்ரலாவே அதிகப்படியாக இருக்கும். இவர்கள் இதுக்காக இப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. சின்ன வயசுலயே அந்த குடும்பத்தை பிரிந்து தனிநபராக வாழக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் நம்ம கன்னி ராசி என்பர்கள். குடும்பத்தோட இவர்களை சேர விடவே விடாது. அந்த அளவுக்கு அந்த ராசி அப்படின்றது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் அப்படின்றதுனால அந்த மாதிரியான ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கன்னி ராசி என்பவர்கள் எப்போதுமே குடும்பத்துல இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனாலும் பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் அப்படின்றது இவர்களினுடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். ஒரு தனித்துவமாக எங்கேயுமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய 9ஆம் இடத்துல அந்த செவ்வாயாகப்பட்டவர் பெயர்ச்சி ஆகிறார். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்துல ஏற்படக்கூடிய இந்த பெயர்ச்சி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அபரிமிதமான ஒரு நஷ்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு நஷ்டத்துல இருக்கிறீங்க, கடன் பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க, ஒரு அவமானத்துல இருக்கிறீங்க, தேவையில்லாத ஒரு தொழில் ரீதியாக ஒரு மறைமுக தொந்தரவுகள், வழக்குகள் இந்த மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்துலாம் விடுதலை அடைகிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா இதுவரைக்கும் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்துட்டு இருந்தார் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. இப்போ 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றதுனால சில வழக்குகள் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தும், மருத்துவம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருந்தும் வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக அடிபட்டு வீட்டுல இருக்கிறேன், எந்த இடத்துக்கும் நான் வெளியில வேலைக்கு போக முடியல, எனக்கு இருந்த வருமானமும் போச்சு அப்படின்னு மனநிலை சார்ந்த சில உளைச்சல்ல இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ நீங்க எல்லாத்துலயும் இருந்துமே ரெக்கவர் ஆக போறீங்க. உங்களுடைய மீண்டும் உங்களுடைய வருமானம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு நல்ல ஒரு உற்சாகம் மிக்க ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இது உபஜய ஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் மூலமாக அதிகப்படியான ஒரு ஒத்துழைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் இந்த உடன் பிறந்தவர்கள்னால பெரிய அளவுக்கு எனக்கு ஒன்றும் நன்மை இல்லை, அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான், ஏதாவது ஒரு பெரிய போய் ஹெல்ப் கேட்டா கூட எங்களுக்குன்னு எதுவும் உதவி செய்யறது இல்லை, ஆனா அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அண்ணன் தம்பி தங்கை அக்கா இந்த மாதிரியாகலாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது யாருமே அதை பெரிய அளவுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் கோபமாக எந்த ஒரு விஷயத்தையுமே கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அரவணைச்சு செல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா
சின்ன வயசுல இருந்தே தனிமையில வாழ்ந்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு குடும்பம், ஒரு உறவு அப்படின்ற மாதிரியான சில நிலைகள் வரும்போது அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு உண்டான சூழ்நிலைகளை பொறுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களை குடும்ப உறவுகள் மிக எளிதாக ஏமாற்றிடுவாங்க. மிக பெரிய அளவுக்கு அந்த ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அதனால இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய உறவுகள்கிட்டையும் சரி, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்கிட்டையும் சரி, உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள்லையும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த நேரம்னு இல்லை, எப்போதுமே வாழ்நாள் ஃபுல்லாகவே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது லைஃப் லாங்காக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கறதுனால அந்த அங்காரக கேது யோகம் அப்படின்றது வெளிநாட்டு தொடர்பான சில வளர்ச்சிகளை கொடுக்க போகுது. வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் உயர்கல்விகளை நான் கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க போகுது. ஏன்னா ஸ்டூடெண்ட் வீசாவில் போயிட்டு அங்கே நான் 2 வருஷம் படிச்சுட்டு அங்கே அதுக்கப்புறம் நான் வேலை தேடி அங்கே இருக்க போகிறேன், அதுக்கு எனக்கு ஒரு நல்ல டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நல்ல நேரமாக தான் இருக்க போகுது. இது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய 4ஆம் வீட்டை அந்த செவ்வாயாகப்பட்டவர் பார்வையிடுகிறார். 4ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம். அதனால சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த கன்னிராசி என்பர்கள் பெற போறாங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, உங்களுக்குன்னு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களுக்குன்னு சில ஒரு சொசைட்டில நல்ல ஒரு ஸ்டேட்டஸோட வாழ்வதற்கு உண்டான சில முயற்சிகள், இது எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்ல சீரும் சிறப்புமாக, அதாவது நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய ஒரு நேரமா. கடந்த காலத்துல எல்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது டோட்டலா சேஞ்ச் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வரன் அமையக்கூடிய சில விஷயங்கள் நல்லாவே இருக்கு. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துலயும் அந்த குரு பகவான் இருக்கிறதுனால 2வது திருமணம், முதல் திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அந்த காதல் திருமணத்துல மாத்திரம் கொஞ்சம் கசப்பான ஒரு அனுபவங்களை கொடுக்கும். நீங்க பெற்றோர்களின் சம்மதத்தோடு சில விஷயங்களை நீங்க முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு பொறுமையாக காத்திருந்து சில விஷயங்களை நீங்க முயற்சி செய்தாதான் அதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இது போக உங்களுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா எத்தனை நாள் தான் நம்ம அடிமை தொழிலே பண்ண முடியும். அதுலேயும் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான டேலண்ட் இருக்கும். இவங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிமுட்டாள்களாக இருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு உயரதிகாரிகளாக தான் இருப்பாங்க. இவங்க சொல்லி சொல்லி தான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவியே அடைந்திருப்பாங்க. இந்த மாதிரியாக அதிகப்படியான திறமைகள் இருந்தும் நம்ம ஏன் தொழில் செய்யக்கூடாது, நம்ம ஏன் நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதனால தொழில் செய்ய விருப்பப்படுறவங்க தாராளமா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதுல இருக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ஷார்ட் டேர்ம் தசாபுத்தியா இருக்கு. இப்போ சூரிய திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 வருடத்திற்கு தான் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் திசையும் 6 வருடத்திற்கு தான் இருக்கும். இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் தசாபுத்தியா இருக்கும்போது உங்களால தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்காது. இதே இது லாங் டேர்ம் தசாபுத்தியா இருக்காது, நல்ல ஒரு தசாபுத்தியாக இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக அதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடலாம். நீங்க பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல பார்த்தீங்கன்னா இது தொழில் தொடங்குறதுக்கு உண்டான முதல் நேரம், ஒரு தொடக்க நேரம் தான் சொல்லலாம். அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.